ஐயா, அரசாங்க வேலை பார்த்தா எல்லாமே நமக்கு தான் சொந்தம்னு இருக்காதுங்க. விவசாயிக்கு என்ன தொழில்? நெல் விதைக்கிறதே தான் தொழிலா? விவசாயிக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தொழில். அவளான ஏந்த தொழிலை அவன் செய்வான். கொஞ்சம் வசதி உள்ளவன் வயக்காடு போட்டிருப்பான். கொஞ்சம் வசதி கம்மியானவன் அவனுக்கு ஏற்ற மாதிரி தொழில் செய்வான். பனைமரத்தில் உள்ள கல்லுங்கிற பனைமரத்தில் உள்ள பாலையில் உள்ள ஒரு நம்ம உயிர் வாழும் நம்ம இதுதான், அந்த பால் தான் நம்ம உடம்புக்கு நல்லது. அதனால அவங்க எடுக்கிறதுல தப்பே கிடையாது. என்னை பொறுத்தளவில் தப்பே கிடையாது. நீங்கள் விற்கிறீங்களே பிராண்டி, விஸ்கி, ரம்மு, கம்மு, குஸ்கா, பஸ்கா, குஸ்கா எல்லாம் அதில் எவ்வளோ கலப்படம் சேர்ந்துருக்கு தெரியுமா? அது அரசாங்கத்துக்கு உள்ள இது. அரசாங்கத்துக்கு பணம் சேர்றதுக்காக வேண்டி நீங்கள் அதை விற்கிறீங்க. இது மக்கள் அன்றாட தேவைக்கு பசிக்கு அவங்க ஏறுறோம். ஒரு நாள் ஒரு ஏறி பாருங்க பார்ப்போம். இப்போ கடற்கரைக்காரனில் 100ல் ஒருதன் பனை ஏறுமா? அதே மாதிரி எல்லாரையும் ஏற சொல்லுங்க. அப்போ இந்த பனை மரத்தில் உச்சமாக இருக்க பனை மரத்தில் ஒருதனை ஏற சொல்லுங்க. அவன் ஏறிட்டான்னா நான் அவனுக்கு தண்ணி எடுத்து வைக்கிறேன். தெரிஞ்சதைத்தான் தெரிஞ்சவங்க செய்ய முடியும். தெரியாத ஒன்றா செய்ய முடியாது. கேட்குறீங்களா? இப்போ அவங்கள நாங்கள் கடலுக்கு கூட்டிகிட்டு போனால் போக முடியாது. இப்போ ஒரு பைவரை எடுக்கிட்டு நீங்கள் போயிட்டு வாருங்கன்னு சொன்னால் அது நடக்காத ஒன்று. தெரியுதா? அவங்க வேலையை அவங்க செய்கிறோம். ஐயா இறங்கய்யா இறங்குன்னு எனக்கு அவனுக்கு புத்திமதி சொல்கிறது எப்படி? நீங்கள் துப்பாக்கி எடுத்து சுட்ட எப்படி? அவன் குடும்பத்தை இன்னும் ஒரு 10 நாளைக்கு யார் பாப்பா? நீங்கள் பார்க்க போறீங்களா? உங்களுக்கு அறிவுனுங்கிறது இல்லையா? ஆண்டவர் தந்த அறிவு. இப்போ நானே 9 பேருக்கு தண்டனை கொடுத்துருக்கியாவ. அதை பார்த்தா திருந்தியாண்டிகளா? திருந்துங்க. கஞ்சா கடத்துறான், அபின் கடத்துறான், கள்ள கடத்தலில் என்ன பொருள் கடத்துறான்னு அதெல்லாம் அவங்க கணக்கு அதெல்லாம் பிடிக்க தில்லு இல்லைன்னா பாவி மக்களை தான் பிடிக்க உங்களுக்கு இது இருக்கு. இப்போ ரோட்டில் ஒருத்தனை வெட்டுறான் ஒரு ரவுடி. அந்த ரவுடியை போய் நீங்கள் உடனே பிடிச்சிருங்க பார்ப்போம். உங்களால் பிடிக்க முடியாது. ஏன்னா அவன் உங்களை வெட்டிடுவான். அதனால் இந்த பாமர மக்களை இப்படி இதில் இந்த உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியெல்லாம் வேலையை பார்க்க காட்டாயிங்க. என்ன இது புரியல மக்களுக்கு. எங்களுக்கெல்லாம் புரியவே செய்யலை. இந்த செய்தியில் பார்த்த உடனே கண்கட்டு மாதிரி வருது. என்னத்துக்கிட்ட இப்படி பண்ணுறிய நீங்கள்? எங்களுக்கும் படிக்க தெரியும். அரசாங்க வேலைக்கு எங்கள் கடற்கரை மக்களுக்கும் அவ்வளோ பேருக்கும் படிக்க தெரியும். நாங்களும் வர தெரியும். முட்டாத்தனமான வேலை செய்யக்கூடாது. ஒரு நபரால் எல்லா பேருக்கும் கெட்ட பேர். துப்பாக்கியை கொண்டுட்டு துப்பாக்கி என்னத்துக்கு தந்திருக்காவ? துப்பாக்கி உங்ககிட்ட அரசாங்கத்தில் என்னத்துக்கு தந்திருக்காவ? என்ன சொல்லி உங்கள் பாக்கெட்டில் அந்த துப்பாக்கி தாராவ? மண்டையில் மூளை இல்லையா? உங்கள் பொண்டாட்டியோட சண்டை போட்டுட்டு இங்கே கோபத்தை காட்டக்கூடாது. உங்கள் பொண்டாட்டியோட சண்டை போட்டதுக்கு பிறகு அவகிட்ட அமைதியாக பேசிட்டு டியூட்டிக்கு வரணும். கேட்குதா?